காணின மக்களின் கதையை கேளுங்க, கட்டு கதையல்ல ஆதி மனிதன் வாழ்க்கை நெறியுங்க. காணின மக்களின் கதையை கேளுங்க, கட்டு கதையல்ல ஆதி மனிதன் வாழ்க்கை நெறியுங்க. வனங்களின் வாரிசாய் வாழும் ஜனங்க, வனங்களின் வாரிசாய் வாழும் சனங்க, தன் வாழ்வையே மலைகளுக்காய் பரிசளிச்சவங்க, தன் வாழ்வையே மலைகளுக்காய் பரிசளிச்சவங்க. காணின மக்களின் கதையை கேளுங்க, கட்டு கதையல்ல ஆதி மனிதன் வாழ்க்கை நெறியுங்க. கோட்டூர் பேச்சிப்பாறை விதுர கல்லாறு கனியின் கோட்டையாக அமைந்ததை சொல்லும் வரலாறு. கோட்டூர் பேச்சிப்பாறை விதுர கல்லாறு கனியின் கோட்டையாக அமைந்ததை சொல்லும் வரலாறு. மலைக்கு ஆபத்தென்றால் உயிரையும் கொடுப்போம், மலைக்கு ஆபத்தென்றால் உயிரையும் கொடுப்போம், மலை மரங்களை காக்க கொரில்லா யுத்தம் தொடுத்தோம், மலை மரங்களை காக்க கொரில்லா யுத்தம் தொடுத்தோம். காணின மக்களின் கதையை கேளுங்க, கட்டு கதையல்ல ஆதி மனிதன் வாழ்க்கை நெறியுங்க. காணின மக்களின் கதையை கேளுங்க, கட்டு கதையல்ல ஆதி மனிதன் வாழ்க்கை நெறியுங்க. அநேக காரியங்களை தொடர்ந்து வருகிற காரியங்களை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். வாங்க நம்ம இப்போ அடுத்த பகுதி நம்ம செல்ல போகிறோம். அடுத்த கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். வாங்க என் கூட அந்த கிராமத்தில் மக்களுடைய நிலைகளை குறித்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், நாம் ஏன் கையேந்த வேண்டும் அயல் நாட்டில். அநேகர் கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தை. அதே மாதிரி தான் இந்த காட்டு பகுதியில் நான் போகும்போது அவ்வளோ செழிப்பான ஒரு பகுதி. அங்கே இல்லாத எல்லா விதமான காய் கனி வகைகள், அதாவது என்னென்ன விதங்களில் இருக்கும் எல்லா விதமான செழிப்பான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. ஸோ கிராம்பு அங்கே பாங்க இலை போடுறாங்க, விதவிதமான காய்கறிகள், விதவிதமான மரங்கள், விதவிதமான செடி கொடிகள். இதை ஒரு வழமையான ஒரு இடத்துல எங்களால் தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த காட்டின் வழியாக அது போகும்போது அந்த பயணத்தை குறித்து என் கூட அந்த சகோதரி சொன்ன ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்கு. இந்த பாக்கு மரம் இங்கே இருக்க பணப்பயிரில் ஒன்று. இந்த காணின மக்களுக்காக இந்த காட்டு பகுதியில் அதிகமாக இந்த பாக்கு மரங்கள் நிற்கிது. இயற்கையாகவே வளர்ந்துருக்கு. அதான் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இயற்கையாகவே இந்த காட்டு பகுதியில் பலவிதமான மரங்கள் இருக்குது. இந்த காட்டில் என்ன இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு பலவிதமான பழ வகைகள், கனி வகைகள், காய் வகைகள் அப்படின்னு சொல்கிற பலவிதமான பயிர் வகைகள் இந்த காட்டு பகுதியில் கிடைக்கிது. ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த காணின மக்களை குறித்ததான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த காணின மக்களை இன்றைக்கி பகுதி இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு சர்ச் பகுதியில் நின்றுருக்கேன். இது ஒரு சர்ச் இந்த மலைக்கு மேலே இருக்குது. இதே மாதிரி நிறைய ஆலயங்கள் இங்கே பல பகுதியில் இந்த மலை பகுதியில் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். மிஷினர்களின் வருகையால் இந்த காணின மக்கள் இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டபோது அவங்க பேசினது, மிஷினரிகள் வந்தனால எங்கள் இடத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மத்தியில் ஒரு கல்வி வளர்ச்சி. எப்படி அந்த மிஷினரிகள் இந்த குழந்தைகளை இங்கேருந்து ஹாஸ்டலில் கொண்டு போய் படிக்க வச்சுருக்காங்க. அது மூலம் ஒரு கல்வி வளர்ச்சி பல குழந்தைகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் எப்படி வாழுன்ற வாழ்க்கை முறைகளை அறிந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மிஷினரிகளின் வருகையின் மூலமாக. மற்றும் பல காரியங்கள் இந்த மிஷினரிகள் மூலமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த காணின மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் திருச்சபைகள் பல இடங்களிலும் நிறுவப்பட்டிருக்கு. நான் இருக்கிற இடமே ஒரு திருச்சபை தான். ஒரு சர்ச்சுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். சர்ச்சுகள் இங்கே பல இடங்களில் நிறுவப்பட்டிருக்கு. வருகிற நாட்களில் இந்த இடம் முழுவதிலும் கர்த்தருக்கு சொந்தமாகும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற காணி மக்களை பார்க்குற ஒவ்வொரு மத்தியிலும் அது தெரிகிறது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால இன்றைக்கி நான் மாற்றப்பட்டிருக்கேன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால குடிப்பழக்கத்துலேருந்து மாறி இருக்கேன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால நல்லா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த காணின மக்கள் மத்தியில் ஆண்டு ஒரு வெளிச்சமாக உதித்து பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த மிஷன் ட்ரிப் மூலமாக அநேக காரியங்களை இந்த காணின மக்களை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டீங்க. அறிந்து கொண்டு மட்டுமல்லாமல் இந்த மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டு ஒரு பெரிய ஒரு காரியத்தை இந்த காணின மக்கள் மத்தியில் கொண்டு வர போகிறாரு. இங்கேருந்து நிறைய
நிறைய ஊழியக்காரங்களை எழும்ப போகிறாங்க. நாளைக்கு ஒரு தேசத்திற்கு இவங்களுடைய வரலாறு வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாக மாறப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவரோட வாழ்க்கையை ஆசீர்வதித்து வராரு. தொடர்ந்து இந்த காணிமயின மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.